ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்குது, நான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொத்தமல்லி தூள், தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது எங்கள் ஊர் சைடில் மிளகரைச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. கடாயை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் சூடானது கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டு கலந்து வச்சு காய் வேகட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, காயும் நல்லா வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சுக்கலாம். ஓகே.